الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد خلقنا الانسان في احسن تقويم ثم رددناه اسفل السافلين الا الذين امنوا وعملوا الصالحات فلهم اجر غير ممنون صدق الله العظيم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் செய்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் அவனுடைய படைப்புகளை மீது சத்தியமிட்டு பல செய்திகளை குறிப்பிடுகின்றான். எங்கெல்லாம் இறைவன் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை குறிப்பிட இருக்கின்றானோ அங்கு மிக முக்கியமான ஒரு தகவல்கள் அது சொல்லப்பட இருக்கிறது என்பது பொருள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட இருக்கின்ற ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் வத்தீன் வஸ்ஸைத்தூன் என்று ஆரம்பிக்கின்றார். அத்தி மரத்தை மீது சத்தியமாக, ஜைத்தூன் எண்ணெயின் மீது சத்தியமாக, தூர் சீனா மலையின் மீது சத்தியமாக, ஒஹாதல் பலதில் அமீன் பாதுகாப்பு மிக்க இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா புனிதமிகு ஹரம் ஷரீஃபை முன்னிறுத்தி அந்த இடத்தை குறிப்பிட்டு இந்த பாதுகாப்பான இந்த இடத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா பல விஷயத்தை சத்தியமிட்டான். சத்தியமிட்டு விட்டு என் மீது சத்தியமாக, என் மீது சத்தியமாக, என் மீது சத்தியமாக என்று சொல்லி என்ன சொல்ல வருகின்றான்? பொதுவாக மனிதனே நம்ம பேசுகின்ற பொழுது சாதாரண விஷயமா இருந்தால் சத்தியம் பண்ண மாட்டோம், நார்மலாக பேசிட்டு போயிடுவோம். சத்தியமான சத்தியம் பண்ணும்போது அங்கே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். சும்மா யாரும் சத்தியம் பண்ண போறதில்லை. படைத்த ரப்பூலான நீ குறிப்பிட்ட சில பொருட்களை பயன்படுத்தி அதன் மீது சத்தியமாக என்று பட்டியலிட்டு விட்டு லக்கத் கலக்கனல் இன்சான் ஃபீ அஹ்ஸனி தக்வீம் சொல்ல போற விஷயம் தான். மனித இனத்தை நாம் படைத்தோம், அழகான வடிவத்தில் படைத்தோம். இப்போ விஷயத்தை சத்தியம் பண்ணிட்டு மனித இனத்தை ரொம்ப அழகா படைச்சிருக்கிறோம், ரொம்ப அழகு படைத்தவனே சொல்லியிருக்கான். ஆனால் அழகா படைச்ச படைப்பு என்னுடைய மனித படைப்பு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அழகான படைப்பு சும்மா ரதனாலும் அற்புதத்தாக இருக்கிறான். ஆனால் அவர்களை ரொம்ப மட்டமான கூட்டத்தில் நம்ம கடைசியில் பேசிடுவோம். உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக மனிதனத்தை படைத்தோம் என்று சொன்ன இறைவன் கடைசியில் எங்க கொண்டு திரும்ப போறாங்கன்னா அஸ்மல் சார்பியில் கொண்டு திரும்புறாங்க. ரொம்ப மட்டத்தில் மட்டமான ஒரு விஷயம் கொண்டு தேட போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நரகத்தை கொண்டு தள்ளிடுவோம்னு சொல்லணும். உலகத்தில் அல்லாவுடைய படைப்புகள்ல அஸ்மல் சார்பில் மட்டத்திலும் மட்டமானவர்கள் தான் யார் நரகமாக்கி அவன் நரக நெருப்புல கொண்டு தள்ள போறோம். ஒரு பயம், மிகப்பெரிய ஒரு அச்சத்தை எல்லாம் ஏற்படுத்தலாம். அந்த படைப்பா அழகான படைப்பா படைச்சிட்டு நாளை போட்டு நரகத்தை கொண்டு தள்ள போறான்னா எல்லோருக்கும் ஒரு அச்சம் வரும். அடுத்துதான் அல்லாஹ் வந்து ஒரு சுப செய்தி சொல்றான், எல்லாத்தையும் தள்ள மாட்டோம். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் யார் செய்கிறார்களோ அவங்கள தள்ள மாட்டோம். அவர்களுக்கு உலகம் அஜ்ருல் கைர் மம்னூன், அவர்களுக்கு நிறைவான நிரப்பமான கூலி மறுமையில் இருக்கின்றது. அதனால் என்ன முடியாது, கணக்கிட முடியாது. அவ்வளவு நிரப்பமான கூலியை நாளைக்கு மறுமையில் இந்த மக்களுக்காக வழங்கிவிட்டோம். ஒரு சிறந்த படைப்பு என்று சொன்ன இறைவன், அந்த படைப்பு மட்டத்திலும் மட்டமாக மாற போறான்னு சொன்ன இறைவன்
சிறந்தவர்கள் எப்பொழுதுமே சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் அமல்கள் செய்ய வேண்டும், ஈமானுடன் அமல்கள் செய்திருக்க வேண்டும். முதல்ல மூமினாக இருக்க வேண்டும், மூமினாக இருந்துவிட்டு சாலையான அமல்கள் செய்திருக்க வேண்டும். இரண்டும் இருக்குமேயானால் அல்லாஹ் சொன்ன மாதிரி மிக சிறந்த படைப்போ மனித படைப்போ இந்த உலகத்தில் சரி மறு உலகத்தில். அப்ப அதைத்தான் அல்லாஹ் தானா இந்த வசனத்தில் இந்த அத்தியாயத்தில் இந்த உம்மத்திற்கு உணர்ந்து விட்டான். சிறந்த படைப்பு அவங்க எப்ப நரகவாசிகளை மாறிடுறாங்க அப்படின்னா, உலகத்துல அல்லாஹ்வுக்கு மாற்றமாக வாழ்கின்ற பொழுது, சரியத்துக்கு மாற்றமாக வாழ்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு முறைக்கு மாற்றமாக வாழ்கின்ற பொழுது, அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிறார். ஒரு ஈமானே இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமானே இல்லை அப்படின்னு சொன்னா நிரந்தர நரகம். அது குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆயிரத்தி நீங்க எடுத்து பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் நீங்க குர்ஆன் எடுத்து ஓடிச்சுதான் ஓடுங்க. நரகத்தை பற்றி எல்லாம் பேசும்போது நிரந்தர நரகத்தை பேசுவோம். ஈமானை பற்றி குப்பரை பற்றி பேசாம நல்லா விடுறதில்லை. நல்ல அமல்களை பற்றி, சொர்க்கவாசிகளை பற்றி, நரகவாசிகளை பற்றி சொல்லாம நல்லா விடுறதில்லை. நல்லொழுக்கம் என்ன என்பதை பற்றி சொல்லாம நல்லா விடுறதில்லை. முழு குர்ஆனுக்கு உம்மத்திற்கு அழகான வழிகாட்டுதல். முதலில் நான் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நேர் வழிகாட்டி இந்த குர்ஆன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியை இந்த வேதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் சிறந்த அழகான படைப்பு என்பதற்கு அறிஞர்கள் பல்வேறு வேதங்களை நமக்கு தந்திருந்தாலும் அதை கவனித்து பாருங்க. அல்லாஹ் சொன்னதை நீங்க பாருங்க. மற்ற படைப்புகள் எல்லாம் அதுக்கு நேர் முரணாக மாறுபட்டு இருக்கின்ற படைப்பு ஒரு மனித படைப்பு. கோலத்திலும் சரி, எல்லா வகையிலுமே அல்லாஹ் ஒரு அழகான படைப்பாக மனசனை படைத்திருக்கிறார். இந்த உருவ அமைப்பை எடுப்பீர்களேயானால் மேலிருந்து கீழ் நோக்கி, இப்படி மேல் நோக்கி போறோம்ல, இந்த அமைப்பு அல்லாஹ் தஆலா மனிதனத்திற்கு அழகாக கொடுத்த ஒரு அமைப்பு. நம்ம முகம் இப்படி இருக்காது, நம்ம முகம் நேரம் இருக்கும், முன்னோக்கி பார்க்குற மாதிரி. மற்ற உயிரினங்களை பார்க்கின்ற கூட தலை குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற உயிரினங்கள் சாப்பிட்ற முறையும் மனிதன் சாப்பிட்ற முறையும் வித்தியாசம் இருக்குது. வாயால் அது சாப்பிட்றதுக்கும் நம்ம கையால் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொருளையும் பிடிப்பதற்கு விரல்களை போதும் அமைச்சு கொடுத்துருக்கான். இந்த விரல்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாபகம். ஒவ்வொன்றையும் சரியாக பிடிச்சி எடுக்கிறதுக்கு தோதுவாக, நம்ம வாய்க்கு கொண்டு போகிறதுக்கு தோதுவாக அல்லாஹ் நமக்கு தந்த ஞாபகம். நம்மளை முகம் உட்பட கொண்டு சாப்பிட வைக்கல, இருந்த இடத்துல அமைதியை உட்காந்து கையிலிருந்து எடுத்து வாயிலிருந்து சாப்பிடாம வச்சிருக்கலாம். மற்ற உயிரினங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்பா போன்ற பல இடத்தில் இருந்தால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிறந்த படைப்பு, அழகான படைப்புகிறாங்கல்ல, அதற்கு அறிஞர்கள் விளக்கம் தெரிகின்ற பொழுது ரொம்ப அழகான படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு அர்த்தமாக இருக்கும். உலகத்தில் மிக அழகான படைப்பு அல்ல, எத்தனை படைப்புகளை படைத்திருக்கின்றார். ஒரு வழக்கோடு ஒரு முத்தனியன் இந்த மனிதனை தான் அழகான ஒரு படைப்பாக, நேரான சீரான படைப்பாக படைத்திருக்கிறார். நல்ல அழகாக பேசுவதற்கான நாவை இறைவன் தந்திருக்கின்றார். சரியாக விரும்பியதை பிடிப்பதற்கான தோதுவான கைகளையும் விரல்களையும் இறைவன் தந்திருக்கின்றார். முசைக்கிய ஆட்கள் வெள்ளத்துக்கு மேலாக அல்லாஹ் பக்தரியை கொடுத்து கண்ணியப்படுத்திருக்கின்றார், அளவுபடுத்திருக்கின்றார். மற்ற உயிரினங்கள் நல்லா கொடுக்கல, வேறுபடுத்த சொல்றேன். மற்ற உயிர்கள் எல்லாம் கொடுக்கல, இந்த மனித இனத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். சொல்லப்போனால் கூடுதலாக சொல்லப்போனா இறைவன் மனதில் எப்படி விரும்பி படைத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய பல பண்புகளை மனித இனத்திற்கு கொடுத்துருக்கான். இது தப்பா புரிஞ்சக்கூடாது. எல்லாம் அவனோட பண்பு அப்படி விட்டு நம்ம அல்லாஹ் நேரம் ஆயிட்டாலும் நினைக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. திருமணத்தெல்லாம் சொல்றாங்க, கலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்தி கலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்தி ரஹ்மான். அது என்ன பொருள் தெரியுமா? சரியாக சொல்றது தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அல்லாஹ்வுடைய பண்பில் படைத்தான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஹ்மானுடைய பண்பில் படைத்தான் அர்த்தம். நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைங்க? ஆதமுடைய பிள்ளைங்க. நினைக்கிறா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன பண்பு இருக்குது? பார்க்குதல், கேட்கல், பேசுதல். அதாவது சமீஉன் பசீருன், முத்தகல்லிமுன். இறைவன் யாரு? பேசக்கூடியவன். நல்லா பேசுறவன் தானே. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், இறைவன் யாரு? சமீஉ, கேட்கக்கூடியவன். குர்ஆன் சொல்லவே இல்லையா? கேட்கக்கூடியவன். இறைவன் யாரு? பார்க்கக்கூடியவன். நினைச்சீங்களா? அப்ப அந்த சமீப என்கிற தன்மை. ஹையுன், உயிரோடு இருக்கக்கூடியவன். இறைவன் கூட நமக்கு வித்தியாசம் இருக்கு. இறைவன் உயிரோடு இருக்கிறான், நமக்கு உயிரோடு இருக்கிற வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, அவனுக்கு மௌத்து கிடையாது. நமக்கு அல்லாஹ் மௌத்து கொடுத்து மறுமையில மௌத்து இல்லாத வாழ்க்கை நல்லா. அதான் வித்தியாசம். நாளைக்கு மறுமையில மௌத்து இல்லாத வாழ்க்கை. இந்த உலகத்துல பிறந்ததுக்கான ஒரு மௌத்து. ஆனால் ஹையும்,
ஆலிமுன் அறிஞனாக இருத்தல், இது வந்து அல்ல மனிதனுக்கு கொடுத்த ஒரு தனித்துவம். ஆலிமாக இருத்தல் என்பது. காதியும் சக்தியுடனாக இருத்தல், எவ்வளவு பெரிய மிருகமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உயிரினங்களாக இருந்தாலும் ஈஸியாக அடக்கிட்டு போயிருப்பான் மனசனத்துடன். அதற்கான அறிவாற்றல் எல்லாம் கொடுத்திருக்கிறான். அதை அடக்குவதற்கான ஆற்றலை எல்லாம் வழங்கியிருக்கின்றான். முரீதும் நாடியதை செய்யக்கூடியவன், சரீரம் கேட்கக்கூடியவன், பசீர் பார்க்கக்கூடியவன், உதப்பீரும் நிர்வாக திறன் மிக்கவன், ஹக்கீமும் நுட்பமாக சிந்திக்கக்கூடியவன். இது எல்லாத்தமே யார் வீடு மனசில் இல்லையா? அல்லாஹ் ஹக்கீமுக்கு பேர் இருக்கு, அல்லாஹ் முதப்பீர், அல்லாஹ் சமீர், அல்லாஹ் பசீர், அல்லாஹ் முத்தக்கல்லி, அல்லாஹ் முரீது, எல்லனும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கப்பட்ட இந்த வேதத்திலே இறைவன் மனித இனம் சிறந்த இனம் அழகிய தோற்றம் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, ஏன் அது மிக சிறந்த படைப்பு என்பதை அறிஞர்கள் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது, குர்ஆன் விரிவாக ஆய்வு செய்கின்ற பொழுது, இறைவன் மனசனை எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னா விரும்பி ரொம்ப அழகாக படைச்சிருக்காங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இறைவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இறைவன் பார்க்கிறான், இறைவன் கேட்கிறான், இறைவன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு வந்து உருவம் தேவையில்லை. அவன் வந்து கண் இருந்து கண்ணை வச்சுதான் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நமக்கு கண் இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லாத பார்க்க முடியாது. நம்மளுடைய பார்வைக்கு எவ்வளவு நிபந்தனைகள் இருக்குங்க? நம் பார்வைக்கு நிறைய நிபந்தனைகள். நம்ம ஒரு பொருளை பார்க்கணும்னு சொன்னா முதல்ல நம்ம எவ்வளவு இருக்கிறோம் பொருளை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல கண் வேணும், இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லாத பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பலவீனம், இந்த மாதிரி ஒரு தேவை இறைவனுக்கு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, கண் இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த கண்ணில் பார்வை வேணும். பார்வை இருந்தால் மட்டும் பத்தாது. ஒரு ஆளுக்கு பார்வை வெளியே பார்த்துக்குவாரா? பார்வை இருந்தால் மட்டும் பத்தாது, வெளிச்சம் வேணும். வெளிச்சனால ஒரு பொருளை பார்க்க முடியும். சரி, வெளிச்சம் கூட அளவாக இருக்கணும். ரொம்ப வெளிச்சம் வச்சுங்கன்னா கண்ணு பூச ஆரம்பிச்சிடும். சூரியனுக்கு வெளிச்சம் தான், கண்ணை பார்க்க முடியாது. ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் கண் பூச ஆரம்பிச்சு தெரியாது. அப்போ அளவாக வெளிச்சம் இருக்கணும், ஈட்டாக கூடாது. அதே மாதிரி வெளிச்சம் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்கலாமா? வெளிச்சம் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. வெளிச்சம் இருந்தாலும் நாம் எதை பார்க்கிறோமோ அதற்கும் நமக்கும் இடையில தேவை இருக்கக்கூடாது. இடையில தேவை இருந்தால் பார்க்க முடியாது. நேரத்துக்கு அப்பால யார் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு துணியை இழுத்து கட்டி ரொம்ப அடர்த்தியான துணி அப்படின்னா அங்கே யார் இருக்கான்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இடையில திரைகள் இருக்கக்கூடாது. நம் பார்க்கப்படுகிற பொருளுக்கும் நம்மளுடைய பார்வைக்கும் இடையில் திரைகள் வரக்கூடாது. அப்படின்னா என்ன இருந்தும் அது வேணும்ல. அப்போ அந்த திரைகள் வந்து இப்போ திரைகளும் இல்லை, இருந்தாலும் சில சமயம் பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால், நம்ம பார்க்கப்படுகிற பொருள், நாம் பார்க்கப்படுகிற பொருள், அந்த பொருள் வந்து குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கணும். நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்க தெரியாது, பார்க்க முடியாது. நம்ம பார்வைக்கு ரொம்ப தூரமாக கொண்டு போய்ட்டு பார்க்க முடியாது. அப்போ மனிதனுடைய ஒவ்வொரு ஆற்றலுக்குமே ஏராளமான நிபந்தனைகளுமே, அது பார்க்கறதா சரி, கேட்கறதா சரி, பேசுறதா சரி, ஒவ்வொன்றுக்கும் நிபந்தனைகள் உண்டு. ஆனால் இறைவனுடைய தன்மைகளுக்கு, இறைவனுடைய பண்புகளுக்கு என்ன கிடையாது, நிபந்தனைகள் கிடையாது. அந்த வகையில் இறைவன் நாம் வித்தியாசப்படுகின்றோம். நிறைய விஷயத்தில் நம்ம அவளுக்கு விலக்கி சொல்றதுக்கு இல்லை, நான் இதை தவறாக புரிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன விளக்கம், அவ்வளவுதான். இதை பற்றியே விளக்கம் நிறைய போயிட்டே இருக்கும். அவங்க விஷயம் என்னன்னா, இறைவன் வந்து பல அவனுடைய உன்னதமான பண்புகள், பல பண்புகளை இந்த மனித இனத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்றான், மற்ற உயிரினங்களுக்கு அது இல்லை, மனித இனத்திற்கு தான் இருக்கின்றது என்கிற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் மனிதன் சிறந்தவன். ஒரு சமயம் ஈசக்குழு மூசா சொல்றாங்க, என்கிற ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அவர் மனைவி அதிக நேசித்தார், தன்னுடைய மனைவியை ரொம்ப நேசித்தார். சில சமயம் நேசம் விசித்திரமா போகும்போது வரக்கூடிய சிந்தனைகளும் வார்த்தைகளும் விசித்திரமா மாறிடும். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, ஒரு இரவு நேரத்துல தன் மனைவியை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார். அப்ப சொன்னாரு, அந்தி தாடைக்கும் சலாகன் இல்லம் தகூனி அக்சனிகள் கவர், நீ இந்த சந்திரனை விடவும் அழகாக இல்லை என்றால் நீ முத்தலாக வைக்கல. சந்திரனை நீ அழகாக இல்லை, நீ 3 தலாக்குங்க. இப்ப அந்த பெண்மணி பயந்து போயிட்டாங்க. சந்திரன் எவ்வளவு அழகு, ஒரு மனிதனுடைய அழகை வர்ணிப்பதாக இருந்தால் சந்திரனை போன்று இருந்து படகில் அதை ஒப்பிடுகிறார்கள். அப்போ எவ்வளவு அழகு இருக்கு. அப்போ வந்து சந்திரனை விட நீ அழகா இல்லைன்னு சொன்னா நீ முத்தலாக்கு சொல்லிட்டாரு, அப்போ நம்ம அழகு கழிச்சிட்டாங்க, அப்போ நம்ம தலாக்கு ஆகிடுவோமோ அப்படின்னு பயந்து போய் நினைச்சிட்டாங்க. கணவன் விட்டு விலகிட்டாங்க, முகத்தெல்லாம் மறைச்சு ஒரு தலை போட்டாங்க. ஏன்னா அங்கேயே பண்ண தலாக்கு 3 தலாக்கு நடந்தால் அங்கேயே பண்ண ஆயிடுவாங்களே, அப்போ முகத்தை மறைச்சிட்டாங்க.
இப்போ இவர் அந்த நேரத்தில் தெரியாதனமா அந்த வார்த்தை விட்டுட்டேங்க சொல்றல அந்த மாதிரி வாயில வார்த்தை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா டக்குனு சார்ந்த ஒரு தீர்ப்பு மார்க்க தீர்ப்பு கேட்கணும், அதுக்கு நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாதீங்க ஒரு சீக்கிரம் கையில் யோசிக்கிறார். விடிஞ்சாதான் தீர்ப்பு கேட்க முடியும். அந்த இரவு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிறார். டீசப்பும் மூத்தாயம் போடுறது கருத்துக்கு பகலில் வந்தோட அவருக்கு மன்சூர் என்பவருடைய ஆட்சி தான். மன்சூர் என்பது ஆட்சி செய்திருந்தார். நேரம் அவருக்கு ஆட்சியத்தை போயிட்டார். போய் நடந்த தகவலை எடுத்து சொல்லி ரொம்ப கவலை ஏற்படுத்தார். தெரியாதனமா சொல்லிட்டேன், இப்போ என் மனைவி பிடிச்சிட்டது எனக்கு தெரியல, அவங்களும் இந்த அந்நிய பெற மாதிரி கொடுக்காம கொண்டு விலகிட்டாங்க, இப்போ நான் என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்ட்டு அந்த டீசப்பும் மூத்தாயம் போட சொல்லும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பெரிய ஆட்சியாளர். உடனே தன்னுடைய ஊரில் உள்ள பகுதியில் உள்ள எல்லா மார்க்க சட்ட நிபுணர்களையும் வர வச்சுட்டார். எல்லாரும் வாங்க, முக்கியமான கேள்வி கேட்க போறேன், முக்கியமான மார்க்க தீர்ப்பு, வேற பதில் சொல்றது வாங்க அப்படின்ட்டாங்க. பெரும் பெரும் புகார்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சட்ட நிபுணர்கள் தத்துவம் கேட்க போறாங்க. அங்கே குடியிருந்த எல்லா இடத்துலையுமே மசூருங்கிற ஆட்சியாளர் கேள்வி கேட்கிறார். இதை மாதிரி இவர் வந்து சொல்லிட்டாரு மனைவியை பார்த்து, இப்போ தலாக்கு நடந்த செய்யல. எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, ஒரு மனிதனை வந்து அளவு ஒப்பிடுறதா இருந்தால் சந்தேகம் தானே ஒப்பிடுறாங்க. அப்போ சந்தேகம் நடந்துதானே எதோட பொது சட்டம் இருக்குங்க, முஷப்பரும் இல்லைங்க, பொது எல்லாரும் புரியமாக சொல்லிடுறாங்க. ஒப்பிடப்படும் பொருள் எதோடு ஒப்பிடப்படுகிறது அந்த பொருள். நான் அழகி அழைத்தது ஏற்கனவே இருக்கிறேன் சரிங்களா. அதாவது இப்போ ஒரு மனிதனை சிங்கத்தை போல அப்படின்னு சொல்றாங்க. அரபியில் தெய்வங்கள் அர்த்தத்தை அறிவிப்பாங்க, தெய்வ சிங்கமானது அப்படின்ட்டு. இது சிங்கம் போல எதில் ஒப்பிடுறாங்க வீரர்கள். யாரை ஒப்பிடுறோம்? தெய்வ என்கிற ஒரு மனிதன். எதோடு ஒப்பிடுறோம்? சிங்கம். இந்த எதோடு ஒப்பிடப்படுகிறதோ அது அதிக வலிமை இருக்கணும். அப்படின்னாதான் தெய்வ சிங்கத்தோடு ஒப்பிட்டா எங்க வீரத்தை சொல்ல முடியும். எதோடு ஒப்பிடுறோமோ அதில் இருக்கணும், கூடுதல் அந்த தன்மை இருக்கணும். கூடுதல் தன்மை இருக்கும் போதுதான் இப்போ தெய்வ வீரன் எது ரொம்ப அதிக வீரம்? சிங்கம். அப்போ அதோட ஒப்பிடும் போதுதான் தெய்வம் வந்து பெரிய வீரங்க மாதிரி மக்கள் சொல்ல முடியும். தன்னை விட தாழ்வான தன்மையில் உள்ள இன்னொரு பொருள் ஒப்பிட்டா அந்த புகழ இருக்கு. இது பொதுவான இயல்பான ஒரு சட்டம் சரிங்களா. இப்போ மனிதனுடைய அளவு எவ்வளவு ஒப்பிடுறாங்க? சந்திரனோட ஒப்பிடுறாங்க. அப்போ சந்திரனுடைய அளவு ரொம்ப, மனிதனுடைய அளவு கம்மி. இதுதான் சிந்திக்கிறாங்க புகழாக்கள், அது வந்து இந்த புகழாக்கள். அப்படி சிந்திச்சு என்ன பண்ணிடுறாங்க, எதோடு ஒப்பிடுறோமோ அதுல தன்மை கூடுதலாக இருக்கணும், எதை ஒப்பிடுறோமோ அதில் தன்மை கம்மியாக இருக்கணும். மனிதனை ஒப்பிடுகின்றோம், எதோடு ஒப்பிடுகின்றோம்? நிலாவோடு ஒப்பிடுகின்றோம், சந்திரனோடு ஒப்பிடுகின்றோம். அப்போ சந்திரனில் தன்மை கூடுதல் தன்மை இருக்கணும். அப்போ அதுதானே கூடுதல் அழகு. மனிதனுடைய அளவு கொஞ்சம் கம்மி தானே. அப்போ தலாக்கு நடந்துட்டான். அவங்க இயல்பான சட்டத்தை வச்சு முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இப்படித்தான் தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டாங்க. அது எல்லாரும் வாய் திறந்தாங்க, ஒரே ஒரு அறிஞர் வாய் திறக்கிறார், அமைதியாக இருந்தார். இப்போ இந்த மன்சூர் ஆட்சியாளர் அவர் கேட்கிறாரு, அவர் யார் கேட்க மகூனிப்பா அப்படின்னு சொன்னார் மாணவர். அவர் மட்டும் வாய் திறக்கிறார், எல்லாத்தையும் அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போ மன்சூர் அவருக்கு அவர் அந்த மாணவத்தை கேட்கிறாரு, அந்த அறிஞர் நீங்கள் மூலமாக இருக்கீங்க, மாணவர்கள் சட்டங்கள்லாம் நீங்கள் பேசாங்க, நீங்கள் காரணம் என்ன? அப்போ அவர் சொன்னாரு, நான் பேசுகிறேன் சரிங்களா, எல்லாத்துக்கும் மாற்றம் அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், என் தீர்ப்பு அப்படிதான். அது என்ன கேட்டாங்க, நான் ஒரு ஆயத்தை முடியும், ஒரு அத்தியாயத்தை ஓடும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். ஒரு தீனி வதைத்தூன் ஒரு தூரி தீனி ஒரு ஆதல் பலத்தில் அமீன். இவ்வளவு விஷயத்துக்கு நல்லா சத்தியம் பண்ணுவாங்க. இவ்வளவு விஷயத்துக்கு நல்லா சத்தியம் சொல்லிட்டு பக்கத்தில் கலத்தில் இன்சான் அப்படி அத்தனை பதவி மனித இனத்தை மிக சிறந்த ஒரு படைப்பாக, மிக அழகான ஒரு படைப்பாக நான் படைத்திருக்கும் சொன்னது இறைவன். அத்தனை தகுதின்னு நல்லா சொல்றான். ரொம்ப அழகான படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் சொன்ன படைத்தவனே சொல்லிவிட்டானே. அப்படி சொன்ன பிறகு உலகத்தில் அல்லாவுடைய படைப்புடையே ரொம்ப அழகான படைப்பு இதுதான் மனிதன். இந்த நிலாவை விட நீ அளவு குறைவு என்றால் நீ முத்தலா அவர் சொன்னாரு, நிலாவை விட மனிதன் தான் அழகு அல்லா சொல்றோம். எனவே இந்த தலாக்கு நடக்கல அப்படின்னா தலாக்கு நடக்கல. அல்லாவுடைய படைப்பை இறைவனை புகழ்ந்து பேசுகிறார். எத்தனை படைப்புகள் எல்லாம் பேசுகிறான். ஆனால் மனித படைப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சங்கையான படைப்புன்னு பேசுவோம். அவனுக்கு அது கர்றம்னா பணி ஆதாம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கையான படைப்பு சொல்கிறான். குரான் எடுத்து பாருங்க.
மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல அல்லாஹ்வுக்கு பிடித்தமான படைப்புகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதானே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான படைப்பு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல நபி தான், அதற்கு பிறகுதான் மற்ற தூதர்களுக்கெல்லாம் பிறகுதான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல சஹாபா பெருமக்கள். இங்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு படைப்பு என்றால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குலத்தை சார்ந்தவர். அல்லாஹ் தனக்கு பிடித்தமான படைப்பை எழுந்து தேர்வு செய்கின்றான். மனித குலத்திலிருந்து தேர்வு செய்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்வுக்கு மிக சிறந்த ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்பு மிக அழகான ஒரு படைப்பு என்றால் அது மனித படைப்பு என்பதை இறைவன் மிக தெளிவாக குர்ஆனில் பதிவு செய்திருக்கின்றார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒரு மாபெரும் அறிஞர் ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு கேள்விக்கு, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னார். அவ்வளவு சிறந்த ஒரு படைப்பு, மிக ஆச்சரியமான படைப்பு, மனித படைப்பு, சாதாரண படைப்பு. அதாவது அறிஞர்கள் சொல்லுவாங்க, நம்ம உலகம் சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா, உலகம் சொல்றோம்ல, மனிதனே ஒரு சின்ன உலகம். மனிதன் ஒரு சின்ன உலகம். இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கின்றதோ மூல பொருட்கள், அது அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மனித இனத்திற்குள் அடைப்பிடித்தான். உலகத்தை அதை சொல்றேன், அல்லாஹ்வுடைய படைப்புகள் ரொம்ப அழகான படைப்பு, இன்னும் உள்ளடங்கிய ஒரு படைப்பு மனித படைப்பு. ஒண்ணுமே இல்லைங்க. அதாவது உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயங்கள் மிக முக்கியமானது. அந்த 4 விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் மனித படைப்பு. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஜசத்து இருக்கு பார்த்தீங்களா, சதை, அது இறுகியது. அது பூமி மாதிரி இறுகிய படைப்பு. அதே போன்று மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உடம்பை எலும்புகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மலைகள் போன்றது, மிக வலுவான. அல்லாஹ் உடம்புல ரத்தத்தை கொடுத்துருக்கானா, ஓடுற ரத்தத்தை கொடுத்துருக்கானா, அந்த ரத்தங்கள் நரம்பில் ஓடக்கூடிய ரத்தங்கள், ஆற்றில் ஓடக்கூடிய நீர் போன்றது. மூச்சு காற்று எல்லாம் கொடுக்கின்றானா, நமக்கு இந்த மூச்சு காற்று இயற்கையான காற்றை போன்றது. அல்லாஹ் உலகத்துல மிக முக்கியமா படைத்த படைப்புகளை பட்டியலிட்டு சொல்வார்கள் அறிஞர்கள் மக்கள். ஒரு சின்ன ஒரு உலகம் மனிதன். அல்லாஹ் தஆலா மனித இனத்துல முடிகள் கொடுத்திருக்கின்றான். அந்த முடி இருக்கு பார்த்தீங்களா, அது பூமியில் விளையக்கூடிய விளைச்சல்களை போன்றது, மரம் செடி கொடி மாதிரி. மனித இன உடல்லையே அல்லாஹ் கொடுத்த ஒன்று. மனித இனத்திற்கு அல்லாஹ் பல பண்புகளை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்று மரக்காணியத்து, மாணவர்களின் பண்பு, புத்தி கூர்மை. இன்னொன்று மிருகங்களின் பண்பு, ஒன்றை ஆசைப்படுதல், சகுவை, ஆசைப்படுதல். அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய பூமியுடைய விளைச்சல்களுடைய பண்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பூமியிலிருந்து மரத்திற்கு வளர்ந்த இல்லையா, மனித இனம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த வளர்ச்சி வெளி உலகத்தை நீங்க பாக்குறீங்கல்ல, அதுல பல பண்புகளை அல்லாஹ் தஆலா மனித இனத்திற்கு வழங்கியிருக்கின்றான். அதனாலதான் மனித இனத்தை அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது, அது மிக சிறந்த ஒரு படைப்பு. வெளி உலகத்தை பாருங்கள், அது மிக பிரம்மாண்டமானது. அந்த பிரம்மாண்டமான படைப்பை அல்லாஹ் மிக சுருக்கமாக ஒரு மனித இனத்தில் வைத்து விட்டான். மனித இனத்தில் அல்லாஹ் விட்டான். 360 நாட்கள், ஒரு வருடத்திற்கு 320 நாட்கள் என்று வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்திற்கு மிக தெளிவாகவே 360 எலும்புகளை கொடுத்திருக்கின்றார். நினைவூட்டுகிற மாதிரி, ஒவ்வொன்றையும் நினைவூட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். பல இடங்களில் சொல்லுவான், ஒஃபி அன்புதிக்கும் அப்பலா சொல்லி செய்வோம். உங்களிலே இறைவன் இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது. இறைவன் இருக்கிறார், உங்களை படைத்தவர் இருக்கிறார், அத்தாட்சி இருக்கின்றது. அப்பலா சிந்தித்து பார்க்க மாட்டீங்களா? இறைவன் கேட்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் படைப்பினங்களை நினைவூட்டுகின்ற பொழுது, வானங்களை படைத்திருக்கின்றேன், பூமிகளை படைத்திருக்கின்றேன், இந்த படைப்பினங்களை நினைவூட்டுகின்ற பொழுது ஏன் உங்களை யோசிக்கிறான்? ஒஃபி அன்புதிக்கும், ஏன் உங்களை யோசிக்கல? தன்னுடைய ஆயாத்தினாவில் ஆபாகி, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், நாம் இந்த உலகத்துல வான் மண்டலங்களிலே நம்முடைய அத்தாட்சிகள் பலவை பிற்காலத்தில் காட்டுவோம். நபிதாஸ் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வசனம் இறங்குச்சு. இன்னைக்கு விண்வெளிகள் நடைபெறக்கூடிய எத்தனை அத்தாட்சிகள் பார்த்துட்டு இருக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சியில. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய ஆயாத்தினாவில் ஆபாகி, வான் மண்டலங்களிலே பல்வேறு அத்தாட்சிகள் இருக்கின்றன, அதை அழைத்து நாம் காட்டுவோம் பிற்காலத்தில். ஒப்பி அனுபூசியும் அதை நான் உங்களுக்கு பல அத்தாட்சி இருக்கின்றதே. இறைவன் இருக்கிறார், நிறைய என்ற பையனளவும் அன்னகுல் ஹக்கி, இறைவன் தான் மெய்யானவன், உண்மையான் என்று தெளிவாக தெரிவது அளவுக்கு
உங்களிடத்திலும் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதை ஏன் சிந்தித்து பார்க்கிறது இல்லை? சிந்தித்து பாருங்கள். இறைவன் பல்வேறு இடங்கள்ல குர்ஆனிலே இந்த உம்மத்திற்கு நினைவூட்டுகின்றான். அவர் சிறந்த படைப்பாக படைத்த ரப்புல் ஆலமீன், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மனித ஒரு படைப்பாக அந்த மனித படைப்பை படைத்து, ஒரு ஆச்சரியமான ஒரு மனித படைப்பாக படைத்து, எல்லாத்துக்கும் மேலாக சிறந்த படைப்பாக படைத்து, எல்லாத்துக்கும் மேலாக அழகிய படைப்பாக படைத்து, அந்த படைப்பினங்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்று இறைவன் சொல்கின்றான். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, உலகத்திலே வருடத்திற்கு 360 நாட்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வருட கணக்கில் கூட, நாட்கள் கணக்கில் கூட இந்த மனித இனத்தை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதிலே அல்லாஹ் அந்த உலகத்தை வைத்திருக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருப்பாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, இன்னமும் புள்ளி இஸ்லாம் பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 363 எலும்புகளால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 363 எலும்புகளால் இந்த ஆதமுடைய பிள்ளைகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி நீண்டாதே பவன் கப்பரமாக யார் அல்லாஹ்வை தக்பீர் சொல்கிறார்களோ, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்கிறார்களோ, ஹமீதல்லாஹ அல்லாஹ்வை ஹம்து புகழ்கிறார்களோ, ஹல்லல்லாஹ யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்களோ, தப்பஹல்லாஹ யார் சுப்ஹானல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறார்களோ, வஸ்தக்ஃபிருல்லாஹ யார் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்கிறார்களோ, வஹதல ஹஜரன் அன் தரீகின்னார் மக்கள் நடமாடக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய கற்களை யார் அகற்றி போடுகின்றார்களோ, அவ் சௌக்கத்தன் அல்லது புல்லை யார் அகற்றி போடுகின்றார்களோ, அவ் அலுமன் அன் தரீகின்னார் அல்லது மக்கள் நடமாடும் பாதைகளில் கிடக்கக்கூடிய எலும்புகளை யார் அகற்றி போடுகின்றார்களோ, அமரதி மாவும் அவ் நகா அன்கர் நன்மையான காரியத்தை ஏவி தீமையான காரியத்தை யார் தடுக்கின்றார்களோ, அதற்கு கீழவர்களால் எனக்கு சொல்லாமா உலகில் இருக்கக்கூடிய அந்த 363 எலும்புகளுக்கு நிகராக அவர் நன்மைகள் செய்திருக்கார். நிகராக அதுக்கு நிகராக அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆகின்றார். உடம்புல ஒவ்வொரு எலும்புக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு இருக்கு. உடம்புல ஒவ்வொரு எலும்புல ஏதாவது ஆரம்பிச்சோம்னா அதுல ஒரு முக்கியமான வேலை ஸ்டாப் ஆயிடும் இருக்கும். ஸ்டாப் ஆயிடும், அடுத்த வேலை நடக்காது. அதன் மூலம் என்ன நடந்துச்சோ அந்த வேலை நடக்காது. அப்ப அத்தனை எலும்புகளை எல்லாம் தந்து அந்த எலும்புகளின் மூலமா சீராக இந்த உடலை இயங்க வைக்கிறான் பாருங்க, அவங்க ஸ்ட்ராங்கா இயங்க வைக்கிறான் பாருங்க. அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம அல்லாஹ் நன்றி செலுத்தணுமா இல்லையா? அதுக்கு இந்த காரியத்தை செஞ்சிட்டாலே இத்தனை எண்ணிக்கைகளுக்குண்டான எலும்புக்கு நிகராக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதாக என்றார். ஃபைன்னஹு யம்ஷி யௌமைதி அன்றைய தினம் அவர் இந்த பூமியில் நடமாடுகின்றார். தனது உடலை தனது உயிரை நரக நெருப்பை விட்டு தூரப்படுத்தியவராக நடமாடுகின்றார். ஒவ்வொரு நாள் அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வது, ஒவ்வொரு நாள் அல்லாஹ் ஹம்து செய்வது, ஒவ்வொரு நாள் அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருப்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்வது, ஒவ்வொரு நாளும் நாம் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பது, பொது பாதையில் நடைபாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொருட்களை அகற்றி போடுவது, சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுவிட்டாலே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தந்த ஞாபகங்கள் அனைத்துக்கும் நன்றி செலுத்தியவராக மாறுகின்றார். மாற்றமல்ல, இந்த பூமியில் நடமாடுகின்ற பொழுதே இந்த நன்மையான காரியங்களை எந்த தினத்தில் அவர் செய்கின்றாரோ அன்றைய தினத்தில் அவர் இந்த பூமியில் நடமாடுகின்றார். தன் உடலை தன் உயிரை நரக நெருப்பிற்கு தூரமாக்கிய நிலையில் நடமாடுகின்றார். மாநில சூழல் சொல்வார், முஸ்லிம் தெரிவுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸில் சொல்வாங்க, குல்லு சுலாமா மினன்னாஸ் அலைஹி சதகத்துன் குல்ல யௌமின் தத்ருகு ஃபீஹி அன்தம். உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பு மூட்டுகளுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைகின்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் சதக்கா செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு மூட்டுகள் இருக்கிறதே ஒவ்வொன்றுக்கும் பாகமா ஒரு சதக்கா செய்யணும். 303 எலும்புகள் எல்லாம் நமக்கு வந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 303 சதக்கா செய்யறது. எப்படி செய்யறது? பெருமானார் சார் வழி சொல்கிறார், தஅதிலு பைனல் இஸ்னைனி சதகத்துன். 2 பேருக்கு மத்தியில் மீதமாக நீங்கள் தீர்ப்பளிப்பீர்களானால் அது சதகா. ஒரு துகையில் ரஜுலத்தி தாபத்திஹி ஃபதஹ்மிலுஹு அலைஹா அவ் தர்ஃபஹு அலைஹா மதாஹு சதகத்துன். ஒரு மனிதன் அவனுடைய வாகனத்தில் ஏறுவதற்கு நீங்கள் உதவி செய்தாலோ அல்லது வாகனத்தில் ஏதேனும் ஒரு கனமான பொருளை நீங்கள் ஏற்றி வைப்பதற்கு உதவி செய்தாலோ, ஒரு வாகனத்தில் ஒரு மனிதர் ஏற சிரமப்படுகிறார், அவரை அந்த வாகனத்தில் ஏற்றி விட்டு நீங்கள் உதவி செய்தாலோ, இந்த அனைத்துமே சதகாங்கிறார் பெருமானார். நம்ம
வாகன விஷயத்துல உதவி செய்யறது, வாகனத்துல ஏற்றி விடுறதுல உதவி செய்யறது, அல்லது ஒரு பொருளை அந்த வாகனத்தில் எடுத்து வைக்கிறதுல உதவி செய்யறது, ஒரு மூமினுக்கு உதவி செய்யறது, ஒரு மனிதனுக்கு உதவி செய்தால் அதுவும் சதகா தான். ஒரு கலிமத்து தையிபா சதகத்துன், கலிமத்து தையிபா சதகா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சதகா, ஒவ்வொரு புத்துவத்தின் தம்சீஹா இலா ஸலா சதகத்துன். நீங்கள் தொழுகைக்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், உங்களுக்கு ஒவ்வொரு காலடியும் ஒவ்வொரு எட்டும் அது சதகா. ஒரு துமீத்துல் அதா அலை தலீகி சதகத்துன், பாதையிலே பொது வீதியில் கிடக்கக்கூடிய இடைஞ்சல்களும் பொருளை நீங்கள் அகற்றி போடுவது சதகத்துன், அது ஒரு சதக்கா. இப்ப சதக்கான்னு கையில் இருந்து பொருளாதாரத்தை கொடுக்கிறது அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 363 ரூபா கொடுத்துடணும், கொடுத்தா தான் அவர் வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் ஆகுவாரு. உடம்பு 363 எலும்பு இருக்குதுன்னு சொன்னா ஒவ்வொன்றுக்கும் சதக்கா கொடுக்கணும். குறைஞ்சது 1 ரூபா கணக்குடா, 1 ரூபா அந்த காலத்துல இப்போ 1 ரூபாய்க்கு மதிப்பு இல்லை. யாருக்கு 1 ரூபா கொடுத்தாலே அவரை வாங்க மாட்டாரு, நம்மளை யாரும் மாதிரி பார்ப்பாரு. ஏன்னா இப்போ 10 ரூபாய்க்கு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, யோசிக்கிறாங்க. ஆமா, 10 ரூபாய்க்கு அதை யோசிக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு கீழே கொடுத்தாலும் என்ன 10 ரூபாய்க்கு கீழே தரீங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி காலம் ஒரு காலம் இருந்துச்சு. அப்போ 1 ரூபா கொடுத்து பெரிய காலத்து அதுங்களா. ஆமா, அப்போ அதுதான் ரொம்ப ஆபத்து குறைவான. ஏன்னா 1 ரூபாய்க்கு மதிப்பு இருக்குல்ல இந்த காலத்துல, அதனால நான் 1 ரூபாயை சொல்றேன். இந்த காலத்துல 1 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் ஆகுது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால இந்த 1 ரூபாய் பேசுறேன். மிக குறைவான காசு. நம்ம 323 எலும்பு ஒரு நாளைக்கு 323 ரூபா தர்மம் பண்ணணும்னா நான் சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 150 ரூபாய் அப்படின்னு மக்கள் இருப்பாங்க, கஷ்டப்படுற மக்கள். அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால், நம்மளை வந்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு, நம்ம நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நரகிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதுபோன்று அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக ஆக வேண்டும் என்றால், நமக்காக அல்லாஹ் தந்த உடம்பில் தந்த அத்தனை நியாமத்துகளுக்கும் நாம் நன்றி செலுத்திய ஒரு நன்றியுள்ள அடியாராக அந்த பூமியில் நடமாட வேண்டும் என்றால், இந்த உலகில் வாழும் போதே இவர் நரகவாசி அல்ல, நரகத்திற்கு தன்னை தூரப்படுத்தியவர் அப்புறப்படுத்தியவர், அந்த நிலையில் தூய்மையாக உலகத்தில் நடமாட வேண்டும் என்றால் அதற்கு பெருமான ஸல்லல்லாஹு சொல்லி தருகின்றார்கள். அல்லாஹ் உலகில் 363 எலும்புகளை தந்திருக்கின்றான், அதற்கு நிகராக நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதற்கு நிகராக நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இது போல நன்மையான காரியம் உதவி செய்வது, அடுத்தவர்கள் உதவி செய்யுங்கள். 2 பேருக்கு பத்தியில் பிரச்சனை வருதா, அது நல்ல சரியான தீர்வை கொடுங்கள். எந்த வகையில கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்கள். எல்லாத்துக்கு மேலாக அல்லாஹ்வை எப்பொழுது துதிபாடிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ்வை வணங்குவதற்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் கூட அது கூட அல்லாஹ் நினைச்சிருக்காங்க. யோசனுக்கு போன் சொன்னது எதுன்னா, அவன் போன் சொல்றான், நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஆனா வைக்கிற எட்டுக்கு அவனே என்ன பாருங்க, போன் சொல்லி போட்டு இறைவன் கடமையாக்கிட்டு ஒரு நினைக்கங்க. அல்லாஹ் நம்ம படைச்சி எவ்வளவு ஞாபகத்தை தந்துட்டான். ஞாபகத்தை தந்தா மாட்டீங்களா, வணங்கு ஜனம் வணங்கிட்டான். அவன்கிட்ட நம்ம எதற்கூடி எங்க முடியாது. அவன் எதமாங்க நம்மளை படைச்சிட்டான். படைச்சு முடிச்ச பிறகு நீ வணங்கு உனக்கு கடமையாக்குறான். நமக்கு தொழுகை கடமை, நோம்பு கடமை, வெங்காயத்து கடமை, கடமையாக்குறான். கடமையாக்கி போட்டு நமக்கு கடமை தானே, கடமைக்கு என்ன கூலி செஞ்சே ஆகணும். படைப்பு செய்ய சொல்லிட்டாங்க. ஆனால் இறைவனை பாருங்களேன், கடமையாக ஆக்கி போட்டு கூலிதான், கடமையாக ஆக்கி போட்டு கூலிதான். கடமைக்கு மாத்திரம் கூலி அல்ல, அந்த கடமைக்காக நான் செய்கின்ற முயற்சிகளுக்கும் கூலி கிடைக்கிறான். பள்ளியாசலுக்கு போன்று சொன்னது இறைவன். நம்ம பள்ளியாசலுக்கு கிளம்பி வரோம், அல்லாஹ்வுக்கு தான் கிளம்பி வரோம். எடுத்து வைக்கிற வீட்டுக்கு கம்மியாக தராங்க, தரம் கட்டாயம் இல்லையா அவனுக்கு தருகிறாங்க. அப்ப எப்படியெல்லாம் இறைவன் இந்த அதிகாரிகளை வந்து நன்மை கொடுத்து ஒரு சிறந்த படைப்பாக ஆக வேண்டும், அழகிய படைப்பாக ஆக வேண்டும், மறுமையில் உயர்ந்த படைப்பாக ஆக வேண்டும், எல்லா வழிகளையும் நல்ல இலகுவரை தந்துட்டாங்க. எந்த கஷ்டமும் கிடையாது, பெரிய கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவான மறுப்பாங்க, எந்த கஷ்டமும் இல்லை. நாளைக்கு மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை, அந்த சொர்க்கத்திற்கு மேலாக அல்லாஹ்வுடைய ரிலாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சந்திப்பு நிலாவை ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்கான இலகுவான வழிகளை தீனுல் இஸ்லாம் என்கிற அந்த பெயரிலே இலகுவான சட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அதை நாம் சரியான முறையில் கவனித்து அதை செயல்படுத்தி விட்டாலே அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மாதிரி தனது கலந்ததை தான் நாம் மனிதனத்தை படைத்தோம், மிக அழகான ஒரு படைப்பாக படைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னதை போன்று ஒரு உயர்ந்த படைப்பாக மாற முடியும். நாளைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வரலாறுகளை எடுத்து பார்க்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுபிராயத்திலிருந்து மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் வரை உள்ள அத்தனை வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கிறீர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். சின்ன பிராயத்திலிருந்து அல்லாஹுக்கு பிடித்தமான அவ்வளவு தூய்மையாக. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு விஷயங்க,
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நபிசல்லாரும் நல்ல அழகின் மாதிரி ஆக்கிட்டானே இல்லையா? அழகின் மாதிரி. இப்போ சமுதாயம் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்ல வரலாம். மனித இயல்பு பொதுவாக என்ன தெரியுமா? சட்டத்தை வந்து வைங்களேன், சட்டத்தை கஷ்டமாக நினைக்கிறது. ஆனால் இயல்பை பார்த்தா எல்லாருக்கும் பார்த்தா ஈஸி. என்ன இவர் ஃப்ரீயாக இருக்கிறாருல, அதை டைப் பண்ணும்போது கஷ்டமாக தெரியும். சட்டமெல்லாம் எழுதுறாங்க, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பார், டக்கு டைப் பண்ணுறது. டைப் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யதார்த்தம் எடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் கிடையாது. இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 24 மணி நேரம், 24 மணி நேரம் தானே. சரி, நம்ம 24 மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் மைக்ரோ செகண்டும் நம்ம அல்லாவுடைய நேரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? யாராவது கையில் சொல்ல முடியுமா? இந்த பூமியில வாழும் உயிரோடு வாழும் காலங்கள்லாம் ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அல்லாவுடைய நேரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். மூச்சு காற்று எழுதுகிறீங்க, மூக்கு அடைஞ்சிட்டா தெரியும் அதனுடைய சிறந்தம். அப்படித்தானே? மூக்கு அடைஞ்சிட்டா அப்போ தெரியும் மூச்சினுடைய நேரத்தை தெரியும். என்ன சிறந்தப்படுறது அது மூச்சு அடைக்கிறது என்பது, மூக்கு அடைப்பு என்பது யதார்த்தமானது. மூச்சு சுவாச பிரச்சனை இருக்குதா இல்லையா? நோயாக இருக்குதா இல்லையா? அப்போ அதோட ஞாபகத்துக்கு கூடுதல் தெரியும். இதய துடிப்பு துடிச்சுக்கிட்டே இருக்கு, மூச்சு அது அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாதுங்க. நம்ம கண்ட்ரோலில் அதுவாக நடந்துட்டு இருக்குது. நீங்களா இழுத்து நீங்களா உடனே சொல்லி அது உங்கள் கண்ட்ரோலே நடக்குது, நம்ம கண்ட்ரோலே நடக்குது. எதை துடிச்சிட்டு இருக்குது நம்ம கண்ட்ரோலே நடக்கிறது அப்படின்னா கிடையாது. இறைவனை தான் கையில் பொறுப்பு எடுத்திருக்கின்றான். எடுத்து இலகுவாக ஞாபகம் தந்துட்டான். ஒரே ஒரு விஷயங்க, ஞாபகத்தால வந்துட்டாங்க. இந்த உலகத்தில் வாழும் காலங்கள்லாம் ஒவ்வொரு செகண்டும் ஞாபகத்தை அனுபவத்தில் இருந்தாங்க. சரி, இறைவன் வணங்குன்னு சொன்னால் எவ்வளோ சொல்லணும்? 24 மணி நேரம் வணங்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லலாம் தானே, சட்டம் போடலாம் தானே. சரி, சட்டம் போடலை. சரிங்களா? சட்டம் போடாமல் என்ன பண்ணிட்டான்? 5 வேலை மட்டும் கிடையாது. 5 வேலை தானே. அந்த 5 வேலை நீங்கள் எண்ணி நேரத்தை நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போய் பார்த்தா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிஷத்தை எல்லா வேலையும் இருக்குது. டோட்டல் தொழிலுடைய நேரத்தை சொல்கிறேன், கடமையாக்கப்பட்ட தொழிலுடைய நேரத்தை சொல்கிறேன். இந்த 5 வேலை தொழிலையும் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டால் 50 நிமிஷம், எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் போட்டால் 60 நிமிஷம், 1 மணி நேரம். 1 மணி நேரம் 24 மணி நேரம் கொடுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு எனக்கு தாக்குறாங்க. கிடைக்கல. நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த 1 மணி நேரம் தர முடியாதுன்றோம். யார் தெரியாது கூட. அப்போ அல்லா என்ன சொல்கிறான்? அழகான படைப்பை நான் படைச்சிருக்கேன், அழகான படைப்பை படைச்சிருக்கேன், அதில் எச்சரிக்கிறேன், அழகான படைப்பு. ஆனால் சும்மா அளவுக்கு நான் திரும்ப தீர்த்துருவேன், அது கூட சார் கொண்டு போட்டுருவேன், மட்டத்தில் மட்டமான கூட்டத்தில் கொண்டு சேர்த்துருவேன். எச்சரிக்கை செஞ்சு போட்டு அப்படி வேண்டாம் நினைக்கிறீங்களா? இல்லை சொல்லி ஆகணும். அப்போ அல்லா அப்படி உள்ள இருக்கிறோம். இல்லை சொல்லி ஆகணும். வாமில் சாலை காட்சி அல்லாவை ஈமான் வந்து சாலையாக நம்ம செஞ்சீங்களா? கொலவும் அதிலும் அவங்களுக்கு நல்ல கூலி உண்டு, நிரப்பமான கூலி உண்டு என்று ஆனால் எவ்வளோ தெளிவாக அழகாக மக்கள் சொல்லுவாங்க படைக்கிறாங்க. அப்போ 24 மணி நேரங்களை தந்தவன் 24 நேரத்தை எனக்கு தாண்டி கேட்கல. அந்த 24 மணி நேரத்துக்கு 23 மணி நேரத்தை நீ வச்சு கேட்கலாம். அதில் 1 மணி நேரத்தை எனக்கு தாங்கலாம். அந்த 1 மணி நேரத்தை கடமையாக்கலாம். அந்த 1 மணி நேரம் கடமையாக்கப்பட்ட அந்த வணக்க வழிபாடுகளில் நாம் கவனத்தை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நபியுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அதே போன்றுதான் ஹலால் ஹராமை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் எத்தனை விஷயத்தை அல்ல அனுமதித்து விட்டு ஒரு சில விஷயத்தை அல்ல தருகிறான். ஹலாலுடைய எண்ணிக்கை கூட இருக்குங்க, ஹராமுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். உலகத்தில் உணவுன்னு எடுத்துக்கிட்டு எல்லா உணவும் ஹலாலு, இறைவன் தடுத்தது மட்டும் ஹராம் தானே. குடிபானங்கள் எடுத்துக்கூட எல்லா குடிபானமும் ஹலாலு, இறைவன் தடுத்தது மட்டும் ஹராம் அதுதானே. தடுத்தையினுடைய பட்டியல் குறைவு, அனுமதிக்கப்பட்டதே வளர்ந்த புகார்கள் மார்க்கத்தில் கட்டப்பட்டு குள்ளு செய்யும் முபாகும் இல்லாமா ஹர்ரமகுமாகவும் வரக்கூடும். உலகத்தில் அனைத்துமே ஹலால் தான். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்ததை கிடையாது. முடிஞ்சு போய் பொருத்தனை இருக்கும். உலகத்தில் எத்தனை ஹலால், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தடுத்ததை கிடையாது. அப்படி என்னென்ன தடுத்தாங்க அதை மட்டும் தான் பட்டியல் பார்க்கணும். தடுக்காம அனுமதிக்கப்பட்டதை பட்டியல் கொடுக்க முடியாது. ஆனால் தடுக்கப்பட்டதுக்கு என்ன செய்ய முடியும்? பட்டியல் கொடுத்துருக்க. அப்ப பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன நினைக்கிறான்? கஷ்டம் நினைக்கிறான். பார்த்தீங்களா? நீ நஜரி வாழ்க்கையை பாருங்க, தலாக்கு என்ன சட்டை போட்டாங்களோ வாழ்ந்து காட்டிட்டாங்க, கஷ்டம் இல்லை. அதுதான் இப்போ ஒரு விஷயத்துல தடை போடுவாங்க, எல்லாரும் தடை செய்யணும், தகுந்துக்கணும். பெருமான அது எப்படி தெரிந்து கொள்ள முடியும் நினைக்கிறாங்க. நஜி வாழ்க்கையை பாருங்க, கரெக்டாக இருக்கும். நினைச்சிங்களா? இன்னும் சொல்ல போனால் சில சமயம் செல்லாதவங்களுக்கு கூடுதலான சில சுமைகள் கூட இருந்திருக்கும். எல்லாத்தையும் கரெக்டாக இருந்திருப்போம். எல்லாத்தையும் கரெக்டாக. உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா
இப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இஸ்லாத்துல வந்து 4 மனைவிகள் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஒரு ஆள் ஒரு நேரத்தில் ஒரு சமயத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 4 பெண்கள் வரை செஞ்சுக்கலாம், கல்யாணம் முடிச்சுக்கலாம். இப்போ 4 பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதா ஒன்றுக்கு மேலே கல்யாணம் முடிச்சா எல்லாத்துக்கும் நீளம் நடக்கணும். நீளம் தவிர நடந்துடக்கூடாது. ஒரு மனைவிட்டு ஒரு மாதிரி இன்னொரு மனைவிட்டு ஒரு மாதிரி நடந்துடக்கூடாது. சட்டம் குர்ஆன் சொல்லுது. எல்லா சூரத்துக்கு நிச்சால அந்த சட்டமே அல்லா குர்ஆன்ல சொல்றான். சரி, இப்போ மனசை நினைக்கிறான் அதிக ஏதாவது ஒரு நடக்க முடியும், முன்ன பண்ண தானே செய்யும், அதெல்லாம் கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறேன். நபிகளாதவங்களுக்கு பயம் ஒரு முடியும் அல்ல, அவங்க கடந்து செய்யறான், நாளை தான் நடந்து செய்யறான். நாம் நபிகளாசி எல்லாத்தையும் கட்ட நடந்தாங்க இல்லையா, எல்லாத்தையும் கட்ட நடந்தாங்க. அவங்க எல்லா இத்தனை அதாவது மனைவிமார்களிடத்தில் சரியாக நடை என்று சொன்ன பொழுது நீ நபியோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கூடுதல் அனுமதி கொடுத்துருக்கிறான். எல்லோருக்கும் நீர் நடந்திருக்கிறான், எல்லோருக்கும் சரியா நடந்திருக்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் மாணவி கலாச்சாரம் இதை செய்யாத அப்படின்னு சொன்னா மாணவி கலாச்சாரம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. பெருமான கலாச்சாரம் இதை செய்யணும் நல்ல காரியம் சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முதலாளராக நின்றுப்பாங்க, முதநபராக நின்றுப்பாங்க. மாணவி கலாச்சாரம் ஒரு நன்மையான காரியத்தை செலவு தூண்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதை செய்வதற்கு முதன்மையான நபராக பெருமான கலாச்சாரம் இருப்பாங்க. மாத்திரமல்ல சஹாபாக்கள் உருவாக்கி போயிருப்பாங்க. அப்ப சிறந்த படைப்பாக நல்லா மனசனை படைச்சிட்டான். நாளைக்கு மறுமையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாளைதான் அமல் செய்யும் நல்லா சொல்றான். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல நல்லா எச்சரிக்கை செய்கின்றான். அற்புத தாக்கங்களை தள்ளிவிட்டு எச்சரிக்கை செய்கின்றான். அது வேண்டாம் என்றால் நாளைதான் அவர் அதிகரிக்க வேண்டும் என்று இறைவன் சொல்கின்றான். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பிராயத்துடைய வாழ்க்கையில் இருந்து அவருடைய வஃபாத்திலே வாழ்க்கையை முழுமையாக எடுத்து பார்த்தீர்களால் முழுக்க 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 மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பாவத்தை கூட தன் வாழ்நாளில் திருப்பிராயத்தில் செய்ததில்லை. அவருடைய நுபுவத்தை வெளிப்படுவதற்கு முன்பும் செஞ்சதில்லை, அவருடைய நுபுவத்தை வெளிப்பட்ட பின்பும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அல்லாஹ் வல் உஸ்ஸா என்பது அரபுலகத்தில் உள்ள சிலைக்கு பெயர். அல்லாஹ் அல் உஸ்ஸா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றோம். இந்த லாத் உஸ்ஸா என்பது அரபுலகத்தில் ஒரு சிலைக்கு பெயர். அவங்க அரபிகள் வந்து சிலைகளை வணங்கினாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வெளிப்படுறதுக்கு முன்பு ஒரு திருப்பிராயத்திலே அபூ தாலிப் அவர்களோடு அவருடைய சஜ்ஜாவோடு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படி வியாபாரத்துக்கு போயிருக்கின்ற பொழுது புகைரா என்கிற ஒரு பாதரி நசராணி அறிஞர் அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்றத பார்க்குறாங்க. விருது கொடுக்குறாரு, பெரிய சம்பவம். விருது கொடுக்குறாரு, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. மாணவி சிலர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவர் கொடுத்ததே நபிக்காரன் தான். நபியுடைய தோற்றத்தை பார்த்து இது சுதர இருக்குமோ அது ஒரு எண்ணம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு விருது கொடுத்துருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டுருக்குறாங்க. ஆனால் புகையில யார் தான் கவனிக்கிறாரு? நபிகளாசி தான் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அப்புறம் வந்து கேட்குறாரு, நான் உங்களிடத்துல சத்தியை விட்டு ஒரு விஷயத்தை கேட்க போறேன், அதுக்கு தெளிவான பதில் சொல்லணும். அஸ்அலுக பில்லாஹி வல் உஸ்ஸா இல்லாமா அக்பர்தனி அம்மா அஸ்அலுக அன்ஹு. லாத் உஸ்ஸா என்கிற கடவுள் மீது உங்களிடத்தில் சத்தியம் விட்டு நான் கேட்கின்றேன். நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். ஏன் அவர் நசராணி. லாத் உஸ்ஸா என்பது காபிர்கள் முஷ்ரிக்குகள் உடைய கிளைகள். ஒரு நசராணி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்பட்டது லாத் உஸ்ஸா சத்தியமா சொல்லணும். வரலாற்றில் பதிவாகுது. அந்த காபிர்கள் ஒன்று கூடி போய் சாப்பிட்டுனாங்க, பேசியிருந்தாங்கல்ல. அப்போ லாத் உஸ்ஸா பேசியிருந்தாங்க. பெருமானத்தை அரபி தானே, அப்போ அவங்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியணுமே என்பதுக்காக அதை சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறார். லாத் உஸ்ஸா சத்தியமாக நான் கேள்வி கேட்ப பதில் சொல்லுங்க. அப்போ பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருக்குறாயத்தில் லா தஸ்அல்னி பில்லாஹி வல் உஸ்ஸா செய்ய லாத் உஸ்ஸா சரியை சொல்லி அங்கே எதை கிடைக்கக்கூடாது. இப்போ வல்லாஹி மா அபுகல்து புகழகமா செய்யன் கத்து. அந்த ரெண்டு மீது எனக்கு கோபம் இருக்கிற மாதிரி வெறுப்பு இருக்கும், எனக்கு எதற்கு வெறுப்பு இல்லை அப்படின்னா என்ன நான் புனிதமாக நினைக்கிறேன், நான் அதை மதிக்கிறேன்னா எனக்கு அது புனிதம் கிடையாது, மரியாதை கிடையாது, நான் அது வெறுக்கலை செய்கிறேன். அந்த இரண்டை வெறுத்ததை கூட நான் எதையும் வெறுக்கவில்லை. லாத் உஸ்ஸாவை எதை கேட்கக்கூடாது, அது கவனிக்கிறது உண்மையாக கவனிக்கிறது. அப்போ பொபில்லாஹி இல்லாம அகபரத்தனி அம்மா அஸ்ஸலுல்லாஹு அப்படியா, நம்ம அல்லாஹ் மேலே சத்தியமாக கேட்குறேன், நான் ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லுங்க. அப்போ தான் ரெண்டு சொன்னாங்க, அப்படியா தண்ணி அம்மா பதாலக்க என்ன கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி. அப்போ அந்த திருக்குறாயத்தில் கூட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த லாத் உஸ்ஸா என்ற கடவுள்கள் மீது மாற்று மத கடவுள்கள் மீது சத்தியம் பண்ணுறத பழக்கம். அந்த பிராயத்தில் கூட தப்பித்தவர்கள் நெகிடத்தில் வந்தது கிடையாது. வெளியே வாழ்ந்துக்கிறார், மாத்திரம் தான் வெறுத்துக்கிறார், கோவப்பட்டுக்கிறார். அதுக்கு பிறகு அவர் கேள்வி கேட்கிறார், ஒவ்வொன்றா கேட்கிறார்.
உங்களுடைய ஊர் என்ன, நீங்க பிறந்தீங்க, எப்படி தூங்குவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, இல்லை எல்லாம் கேள்வி பொண்ணுடாங்க. அப்போ மனித வாழ்க்கை எல்லாரும் கேள்வி கேட்கிறாரு. வரலாறு ஜகன எஸ்அலுஹு அன் அஸ்யாமி மின் ஹாதிஹி மின் நௌஹிஹி வ ஹைஅத்திஹி வ உமூரிஹி. வரலாறு வருது. எப்படி தூங்குவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி சாப்பிடும்போது உட்காருவீங்க, எல்லா கேள்வி எப்படி நடப்பீங்க, ஒவ்வொரு கேள்வியும் கேட்கிறாரு. ஏன் அந்த கேள்வி கேட்கிறாரு? சௌராஷ்டிர வேதத்துல நபிசல்லாஹு அவரை பற்றி ஒவ்வொன்றுமே சொல்லப்பட்டது. அவங்க அழகுல இருந்து, அவங்களுடைய உடையில இருந்து, அவங்க நடையில இருந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் அவரை தல்லாத்து சொன்ன உடனே அப்பதான் அவர் முழுமையா புரிகிறாரு. இறுதி தூதராக இருக்கணும், அவங்க கொஞ்சம் முழு கொஞ்சம் காரணங்க அப்படின்னு சொல்லி இந்த 2 புஜத்துக்கு மத்தியில அவங்க வந்து பார்த்து அந்த இறுதி நபித்துவத்துடைய புத்தையை பார்த்து உறுதி செய்கின்றார்கள். இறுதி தூதர் நுபூத்தில் வெளிப்படலை. நுபூத்தில் வெளிப்படுறதுக்கு முன்பாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் இருந்து அவர்கள் வந்து அன்றைய காலகட்டம் வந்து மதுவில் மூழ்கின காலகட்டங்க, இணைகளுக்கு பின் மூழ்கின காலகட்டங்க. அந்த காலகட்டத்தில் இணைகளுக்கு பின் வாடகை கூட பெருமானாருக்கு கிடையாது. நபியிடத்தில் கேட்கப்பட்டது, அது அபத்த வசன தப்பு வாழ்நாளில் ஒரு தடவையாவது சிலையை வணங்கி இருக்கிறீர்களா? இல்லைன்னா பகல் சரித்த கம்பரன் தப்பு வாழ்நாளில் ஒரு தடவையாவது நீங்கள் மதுபானத்தை குடித்திருக்கிறீர்களா? போதை வசதி குறித்து வாரம் ஒரு நாள். அதாவது நல்ல கவனிங்க, இஸ்லாத்தோட தொடக்க காலகட்டத்தில் நம்ம அனுமதி தான், அது தடை செய்யப்படலை. பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மதுபானம் செய்யப்பட்டது, போதை வந்து தடை செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் உடனே தடை கிடையாது, அது தடை செய்யப்படாமல் இருந்துச்சு. தடை செய்யப்படாத காலகட்டத்தில் குடிப்போர் குடித்து கொண்டிருந்தார்கள். கண்டிப்பாக தடை செய்யலை, பெருசாக கண்டிக்கலை. ஏன்னா தடை வரலை. தடைக்கு வந்த பிறகுதான் அதுக்கு பிறகு தடை தடுக்கப்பட்டது, அதுக்கான தண்டனைகள் முறைப்படுத்தப்பட்டது. நான் என்ன சொல்றேன், நபிசல்லாஹு எப்போ வகி வந்துச்சு? 40 தானே, முழுமையடைஞ்ச பிறகு தானே. அவங்க நுபுவத்து வெளிப்படுறதுக்கு முன்பாகவே அது தடையே கிடையாது. எல்லாருமே சர்வசாதாரணமாக குடித்து கொண்டு ஒரு ஒன்றுதான். ஆனாலும் அந்த நேரத்திலும் அதனை விளைவை மட்டுமே உணர்கிறார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னதான் இருந்தாலும் அது விளைவு இருக்கத்தானே செய்து என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் பக்கமே போவார். எவ்வளவு தூய்மையான வாழ்க்கை அந்த சிறுபிராய பெண்ணுடைய வாழ்க்கை, ரொம்ப தூய்மையான வாழ்க்கை, தனத்திய வாழ்க்கை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி நீ அழகிய ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கும் என்று சொல்கிறான். நாளைக்கு மறுமையிலேயும் சிறந்த படைப்பாக இந்த படைப்பு ஆகும். ஆனால் அதற்கு தடப்பொருள் உரிமையானால் அது அற்புத சாத்தியம் கொண்டு சேர்த்து நல்லா எச்சரிக்கை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது போன்ற கூட்டத்தில் நம்மை பாதுகாப்பானாக. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த வாழ்வை, உன்னதமான வாழ்வை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. நாளைக்கு மறுமையிலே உயர்ந்த சிறந்த கூட்டம் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. சாலிகான அமல்களை வாழ்நாள் முழுவதும் நிறைவாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களுக்கு விலகி கிடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைவாக தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.